சங்கீதம் அதிகாரம் 46. தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமுமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலைமாறினாலும், மலைகள் நடுசமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்துப் பொங்கி, அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். ஒரு நதியுண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்கப் பண்ணினார், பூமி உருகிப் போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடிருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பாழ்கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓயப் பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், இரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து, நானே தேவனென்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடிருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆமேன். அன்பானவர்களே, தேவன் நம்மோடு இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் நம்முடன் இருப்பவர் தேவன் மட்டுமே. எந்தவித துன்பத்திலும் மனக்கலக்கத்திலும் நாம் பயப்பட வேண்டாம். தேவன் நமக்கு சகாயம் செய்யும் கர்த்தர். அவர் நம் கோட்டையும் பாதுகாப்பும் ஆவார். இன்று நம்முடைய நம்பிக்கை அசைக்க முடியாத தேவனில் மட்டுமே இருக்க வேண்டும். தேவன் நம் வாழ்க்கையிலும் சமாதானத்தையும் வெற்றியையும் தருவார். ஆமேன்.